தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தாவேக அரசு சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்றும் மின் உபகரணங்கள் திருட்டால் மின்வெட்டு உண்டாகிறது என்று காதில் பூ சுற்றப்படுவதாகவும் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று வாக்குறுதியளித்து தாவேகாவின் பொய்களை நம்பி வாக்களித்த மக்கள் கோடை வெப்பம் பொறுக்க முடியாமல் குழந்தை குட்டிகளுடன் இன்று நடுத்தெருவில் இறங்கி மின்சாரத்திற்காக போராடுவது மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். தனது சொந்த துறை இப்படி இருளில் மூழ்கி கிடப்பதை கவனிக்காமல் வேறு விவகாரத்தில் முட்டி மோதி கொண்டிருக்கும் மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் போன்றோருக்கு அடிப்படை அரசு பதவி வகிக்க கூட தகுதியில்லை என நைனா நாகேந்திரன் காட்டமாக விமர்சித்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியில் நடமாடவே முடியாத அளவிற்கு கடுமையான வெயில் நிலவி வரும் நிலையில் இத்தகைய அறிவிக்கப்படாத மின்வெட்டு அவர்களை வீட்டிற்குள்ளும் இருக்க முடியாத சூழலை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இரவு நேரங்களில் அடிக்கடி ஏற்படும் பல மணி நேர மின்வெட்டாலும் குறைந்த மின் அழுத்த பிரச்சனையாலும் குழந்தைகளும் முதியவர்களும் இன்னலுக்கு உள்ளாவதோடு அவர்களின் வீடுகளில் உள்ள மின்சாதன பொருட்களும் பழுதாகி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இருளில் தமிழகம், வெளிச்சத்தில் கார்ப்பரேட்டுகளா, மின்வெட்டா, மின் திருட்டா என்ற கேள்விகளுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சமூக வலைதள பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்மிகை மாநிலம் என்று தொடர்ந்து கூறப்பட்டு வரும் நிலையில் இந்த நீண்ட நேர மின்வெட்டுகளுக்கான உண்மையான காரணம் என்ன? உற்பத்தி குறைவா, நிர்வாக தோல்வியா, பராமரிப்பு பணிகளா, அல்லது மக்களுக்கு செல்ல வேண்டிய மின்சாரம் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் தேவைகளுக்காக திருப்பிவிடப்படுகிறதா என்றும் வேல்முருகன் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் மின்வெட்டுகள் தொடர்பான உண்மையான காரணங்களை வெளிப்படையாக மக்களிடம் அறிவிக்க வேண்டும் என்று வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.